ஹாய் நட்புகளே, வணக்கம். எங்கே கிளம்பியிருக்கோன்னா மணி எத்தனை 8 மணி ஆகுது நைட்டு. உல்லாஸ் நகர் போகிறோம். கொஞ்சம் ஒரு வேலையாக போகிறோம் உல்லாஸ் நகருக்கு. வெளியே இப்படி ட்ரெஸ் போட்டிருக்கீங்க அப்படின்னு நினைப்பீங்க. ஆனால் வெளியே சரியான மழை, ஆனாலும் போகிறோம் உல்லாஸ் நகருக்கு. சரியா, வாங்க இன்னைக்கு உல்லாஸ் நகரில் என்ன எடுக்க போகிறோன்ட்டு இந்த விளாக்கை பார்த்தா உங்களுக்கு புரியும். சரியா, அந்த சின்ன விளாக்காக தான் இருக்கும். அதை பாருங்க, அந்த என்ன வாங்கணும் அப்படின்னு புரியும். சரியா, வாங்க. உல்லாஸ் நகர் ஏற்கனவே நாங்கள் போட்டிருப்போம் வீடியோ. இது வந்து ஒரு என்னென்ன பொருள் வாங்க போகிறோம் அப்படிங்கிற ஒரு சின்ன விளாக். அதனால் போயிட்டே இருங்க. போகும்போது எடுத்துகிட்டு அப்படியே அந்த ரோட்டெல்லாம் பார்த்துட்டு டிராஃபிக் எப்படி இருக்குது, மழை எப்படி பெய்யுது பார்த்துட்டே போகலாம். சரியா, அப்படியே வாங்க பார்க்கலாம். இது ரெண்டு பக்கத்தில் வைங்க, உள்ளே வைங்க. உள்ளே $150 இது 60 ரூபா. 60 ரூபா தான் இது. இது 100 ரூபா. இது 100 ரூபா நினைக்கிறேன். இதுதான் இது 100 ரூபா. தமிழ்நாட்டில் என்ன விலை இருக்குன்னு சொல்லுங்கள். இது 100 ரூபா. இது 200. எப்படி இருக்கும்? ஃபுல்லாக பிளாஸ்டிக் தான் எல்லாமே. இது 150 தான். இது வேணா இல்லை, 150. அடுத்து அங்கே இருக்குல்ல சில்வர், இதுதான். இதெல்லாம் போட்டு எடுத்துட்டியா? ஒரு நிமிஷம் கூட ஆகலை. ஆக்சுவலாக அப்படியே கடையை எடு காட்டுங்க. இது இந்த பிளேட்டை காட்டுங்க. இது வந்து ரொம்ப குட்டியாக இருந்த மாதிரி ரொம்ப குட்டியாக இருக்குது. ஆனால் சில்வரில் நல்லா இருக்கும். ஆனால் பிளாஸ்டிக்கில் இது அரைக்க மாதிரி. ஆமாம், என்ன கலர் வாங்கணும்? பார்க்கணும். ஏன்னா உடஞ்சிருக்கும், பார்த்துக்கணும். வெள்ளை கலர் ஒன்றும் உடஞ்சிருந்தது. உடையாதான் பெருசாக இருக்கும். இது கொஞ்சம் பெருசாக இருக்கும். சரி. பாருங்க, தள்ளி காமிங்க. எல்லாம் செக் பண்ணிட்டு இருக்கீங்க. அப்படியே கவருள்ளே போட்டு வச்சுருங்க. நேராக தான் நின்று பாருங்கண்ணா. நல்லா இருக்கான்னு பார்த்துட்டு இருக்காங்க. பாருங்க பாருங்க, ஒருத்தையா இப்படி பார்க்கான்னு தெரியல. நெட் இல்லை. சரி, எத்தனை பிளேட் இருக்கணும்? முதுகெல்லாம் எடுக்க வேண்டியிருக்கு. பக்கத்து அவன்கிட்ட நல்லா இருந்துச்சு. ஆண்டு பார்ப்போம். ஃபஸ்ட்டு போகணும்ல. தொங்குனுச்சுலாம். ஒம்போதுண்ணே, 9. बात वही पड़ेगा जमा करा दो, उसमें पाउच तुमको मिलेगा। मिल्टन कंपनी का है ना, 500 वाला है।
3 माल है नहीं बदली भी नहीं होता है बंद करके போதும் போதும் போங்க போங்க இது வந்துட்டு தெரிய மாட்டேங்குது வா நேர பேர் திரும்பி பார்க்க மாட்டேங்க பார்த்துட்டு போ கொஞ்சம் மலையில கொண்டு வந்துருக்கலாம் மாற்றிக்கு தானே ஆமாம் சரி ஓகே டன் என்னாச்சு अदा फिर वो 4 मीटर का वो आएगा 4 मीटर का आता है ना वो आएगा ரொம்ப இதாக इधर பாருங்க இதுல கோல்டன் கலர் नहीं वैसा वाला नहीं है हाँ ये नहीं है गोल्डन है पिंक है वाइट आएगा रेड आएगा லைனா இருக்கு दूसरा कलर है ना उज्जवल बिल्कुल चलो चलेगा क्या यही है ना यही है बस गोल्डन ₹17 ஒரு சாய் ஒரு டீ இந்த டீ ₹17 அதே சவுண்டு கேட்குதா அம்மா போட்டுறாங்க ஆவி பறக்கு நாளைக்குதா எடுங்க எடுங்க அன்னைக்கு ப்ரூ போட்டு தந்தான் நல்லா இருந்துச்சு சாய் குடிக்கும் சாய் எவ்வளோ 17 ரூபா நல்லா இருக்காண்ணா சாய் செம்மையாக இருக்கு முன்னாடி வராது சாய் கடை பார்த்தீங்கன்னா இதான் உல்லாசம் இல்லை பெஸ்ட்டாக இருக்கு வீடியோ நல்லா இருக்காரு அவர் ஆ ஓகே
சாயை பற்றியும் கிடைக்குமா பார்த்துக்கங்க. ஓகே டன். எடுத்துட்டேன். இந்த சாயை பற்றி கிடைக்கும். தூள் கிடைக்கும். அப்படி சொல்லுங்களேன். ஹிந்தியில் தானே என்ன கடை தெரியும், தமிழில் தானே. ஊருக்கு போகும்போது வாங்கிட்டு போனேன் எங்கள் அப்பாவுக்கு. மோகன் டீ கடை பேர் மோகன் டீ கடை ஃபேமஸுங்க உள்ளாங்க. ஒரு காஃபி 25 ரூபா நினைக்கிறேன். நல்லா எதுவும் பார்க்குது. கிளாஸை கொண்டு போய் கொடுக்க போகிறாரு. கொடுத்தாச்சு. ஓகே, நம்ம எதுவும் பிளேட் எடுத்துகிட்டு போவோமா? இந்த இதுக்கு அடுத்து தான் இதுக்கு அடுத்து ஒரு ரோடு போவோம். அந்த ரோட்லேருந்து காஃபி குடிக்க போனோம். உல்லாஸ் நகர். உல்லாஸ் நகர் வந்து அங்கே வந்து சாயா குடிப்போம். கண்டிப்பாக காஃபி குடிப்போம். நானே எவ்வளோ நாள் கழிச்சு சாயா குடி டீ குடிச்சிருக்கேன். ஆமாம், குடிக்க மாட்டாங்க. டீ குடிக்கவே விட்டோம். ஆனால் இந்த கடைக்கு வந்தால் மட்டும் உல்லாஸ் நகர் ரோடெல்லாம் வசதி போட்டுட்டாங்க. ரோடு போட்டான், நல்ல ரோடு போட்டான். நம்ம திரும்ப வேண்டியது தானே. அதுலேருந்து அப்படியே திரும்பி இந்த ரோட்டுக்கு போனோம். எப்படி இடிக்காம பார்த்தீங்களா போகிற இடமெல்லாம். இந்த இதில் பாருங்க, இதெல்லாம் சைடில் கடை இருக்கு. இது நைட்டு உங்களுக்கு நான் காட்டுறது. லைட்டையும் பிடிக்க வேண்டியிருக்கு, வீடியோவும் எடுக்கணும். ஆனால் ஸ்டாண்ட் இருக்கனால எனக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது. பாருங்க இந்த கோயிலில் பாருங்க மக்களே. பொறுங்க 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 பாருங்க. எது என்ன சாமி சொல்லுவாங்க? சிவன் கோயில். எடுப்போமா? மழை வருது. ரெயின்கோட் போடுறாங்க, போடுங்க. நடு வழியில் ஏதோ லைட்டு இதாகுது. இங்கே வாங்க. ஏதோ ஒன்று இதாகுது. என்ன பண்ணுறீங்க? பிளேட்டு பிடிங்க, பிளேட்டு. மழை வந்துட்டீங்க பாருங்க, எப்படி மழை அடி பாருங்க. வா, மழை நல்ல மழை அடிச்சு. போடு. கடை பார்க்கிங்களா? கடை வரும். கடை எப்படி நல்லா இருக்கா? ஆனால் உல்லாசங்க ஸ்மாராக இருக்கு. ஓரளவுக்கு நல்ல மழை. எங்கள் வண்டி நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. கெட்டலையா? மழை வருது இல்ல? கெட்டிக்கிடியா வச்சுட்டு பாருங்க மலை மலை மலை. இப்போ அந்த பைக்கு காட்டுங்க. மும்பையில் எல்லாரும் பைக்கில் எப்படி மாட்டிருப்பாங்க. ஊர்லேயும் மாட்டுவாங்கல்ல. இல்லை, நான் இங்கே வந்து தான் இப்போ தான் ரீசனாக பார்த்தேன். இதுதான் இப்போ தானே இங்கே வந்துச்சு. இது வந்து உல்லாஸ் நகர்
ஸ்டார்டிங் நாங்கள் எப்படி இருக்கு பாருங்க. சட்டி வீடியோ வந்து அதுக்கு மேலே நீட்டமாக இருந்தால் முன்னாடி இருக்கலாம் நல்லா தெரியும். வீடியோ எடுக்க என்ன எடுக்க இன்னும் கொஞ்சம் நீட்டமாக போய் முன்னாடி இங்கே வரைக்கும் இப்போ வண்டியில் போகிறது தெரியும் எப்படி தெரியும். ஏதோ வண்டிக்காரன் வந்து அங்கே வச்சிடக்கூடாது இங்கே முன்னாடி வையா அது நல்லா இருக்கான போய் எப்படி போயிட்டு தண்ணி வச்சா அது ஏதோ நூலாந்தூசி மாதிரியே இருக்கு. அங்கே 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 இந்த லைட்டு வெளிச்சத்துக்கு அப்படி இருக்கு. ஃப்ரிட்ஜ் மேலே போகிற மக்களை ஃப்ரிட்ஜ் மேலே போகிறோம். அது வெயிட்டாப்பில் உங்களுக்கு லைட்டு வண்டி வந்தோடனே உங்களுக்கு அப்படி தெரியுது ஒரு மாதிரி. மழை பெய்யுது மழை வேற இதில் சட்டு சட்டு சட்டுன்னு கேமராவில் படுது, அதனால அப்படி இருக்கு. ரொம்ப இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்களா சின்னதாக தான் இருக்கு. மக்களே எங்கள் டோம்பிலியில் இந்த இதுக்குள்ளே வீடியோ நான் போட்டிருப்பேன். இந்த மேலே என்ன என்ன இது என்ன ஃப்ரிட்ஜுங்க மெட்ரோ மெட்ரோ மெட்ரோக்காக கட்டிட்டு மெட்ரோக்காக எவ்வளோ ஹைட்டு பாருங்கள். ஆனால் இதுக்குள்ளே வீடியோ நான் போட்டிருப்பேன், இன்றைக்கி அப்லோட் பண்ணியிருப்பேன். மும்பை தமிழ் கப்பல்ங்கிற சேனலில் யூடியூப்பில் அப்லோட் பண்ணிடுவேன். இதுவும் மும்பை தமிழ் அது போட்டுக்கோங்க இல்லையா? இல்லை இல்லை நான் இப்போ தான் அப்லோடு பண்ணேன் பாருங்க. அதுவும் இதில் ட்ரோன் மூலமாக அது வந்து எடுத்திருந்த வீடியோ. இது வந்து நாங்கள் போயிட்டுருக்கோம், வீட்டுக்கு போயிட்டுருக்கோம். அப்போ அந்த ஃப்ரிட்ஜு அழகாக இருந்துச்சு, அதனால எடுத்தாச்சு. நைட்டு மழை பெஞ்சதுனால எப்படி ரோடு பாருங்கள் எப்படி தண்ணியாக அடக்குங்க. அதனால் வெளிச்சமாக இருக்குது. லைட்டே இல்லை, அதனால் வெளிச்சமாக இருக்குது. லைட் இன்னும் போடலை, இன்னும் லைட்லாம் போடல. பரவாயில்ல, நல்லா இருக்குது. இவ்வளோ ஹைட்டாக இருக்குது. மற்ற இடத்துல ரொம்ப தனிவாக இருந்த மாதிரி இருக்கும் மும்பை சைட்லாம் போனாங்க. இது வந்து இங்கே ரொம்ப ஹைட்டு, ரொம்ப ஹைட்டு. ஆமாம் ஹைட்டு. பணத்தோட பணம் உயரம் தாண்டி இருக்குமா பார். லேடிஸ் பார், லேடிஸ் பாராக இருக்கும் பாருங்க எப்படி இருக்குன்னு. ஃபுல்லாக அந்த லைனு ஃபுல்லாகவே அப்படி தான் இருக்கும். பார்த்தீங்களா எத்தனை இருக்குன்னு. முன்னாடிலாம் நாங்கள் கல்யாணம் முடிஞ்ச பஸ்ஸில் இந்த இடத்துக்கு பானிபூரி சாப்பிட வரோம். இப்போ இல்லை, கடையில் ஒரு நேரத்தில் சாப்பிட வந்தோம். இந்த பாருங்கப்பா ஃபுல்லாக லேடிஸ். என்னங்க லேடிஸ் தானே, ஜென்ஸு கிடையாதோ? லேடிஸ் வந்து டான்ஸ் ஆடுவோம். சரி நான் உள்ளே போய் பார்க்கலாம். உள்ளே போய் நம்ம பார்த்துட்டு வருவோமா? நீங்கள் தான் போவீங்களா? ஏன் நாங்கள் எங்களெல்லாம் கூப்பிட்டு போனால் என்ன? ஏன் லேடிஸை கூப்பிட்டு போனால் ஒரு பார்த்துட்டு வருவோம். எப்படி இது என்ன வண்டி போகுது எனக்கே தெரில, கேட்ச் பண்ணியிருக்கேன். அது முன்னாடி அந்த என்ன வண்டின்னு பாருங்கள், ஏதோ கம்பி கம்பியாக தெரியுது. முன்னாடி போனால் தான் தெரியும். எல்லாம் ஃப்ரிட்ஜு கட்டதுக்காக. ஆமாம் ஐயா நம்ம உரசிட்டுனா பாருங்க எப்படி இருக்குன்னு கம்பி. ஏதோ ஒன்று கொண்டு போகிறேன். இது என்ன கம்பின்னு பாருங்கள், சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்க எப்படி இன்னும் பாதி வைக்கலை, பாதி ஊடையில் உள்ள. அது ஏதாவது ரொம்ப முக்கியம் வழி எதுவும் இருந்துச்சுன்னா அந்த இடத்துல வைக்காமல் இடையில கேப்பு கிடக்கு. ஆமாம் இந்த இங்கே ரோடு இது வந்து ரன்வால். ஓ ரீஜென்சி. ஓ சாரி.
ஸ்டேஷன் வந்தால் நல்லாயிருக்கும். நமக்கு இது கொஞ்சம் பக்கமாக இருக்காது. நம்மளுக்கு அங்கே அங்கே கட்டுவாங்க. அந்த பில்டிங்கை பாருங்க மக்களே, எப்படி இருக்குது, எவ்வளோ ஹைட்டாக இருக்குது. ஏன் வேற முக்கிட்டு கிடக்கான் எனக்கு முண்டுங்களே. இது லேடிஸ் தானே, பார்த்தீங்களா? எத்தனை 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 பாட்டு ஓடும், நேரடியாக பாட்டு வச்சு டான்ஸ் ஆடுவாங்க. நல்லா இருக்கு இந்த பில்டிங். என்னங்க, இந்த பில்டிங் நல்லா இருக்கு. நம்மளும் போவோமா அந்த பில்டிங்க்கு? உல்லாஸ் நகர் போயிட்டு வந்தாச்சு மக்களே. உல்லாஸ் நகரில் என்னெல்லாம் வேணும் பாப்பா, வாங்க பார்க்கலாம் என்னெல்லாம் வாங்கணும்னு. இந்த பிளேட் வாங்கணும். நீங்கள் முன்னாடி இப்போ வீட்டுக்கு வந்தோன்னா உங்களுக்கு நான் நல்லாவே காமிக்கிறேன். 9 பிளேட் வாங்கணும். எப்படி இருக்கு பாருங்க அந்த பிளேட்டு. எவ்வளோ இருக்கும் அந்த பிளேட்டு, அதை கமெண்ட் பண்ணுங்க சரியா? சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. எதுக்காக வாங்கியிருக்கோன்னு நீங்கள் கொஞ்ச நாள்ல நீங்களே புரிஞ்சுக்க போவீங்க எல்லாரும். அது வந்து சர்ப்ரைஸ். மூணாவது வீடியோவில் பார்ப்பீங்க. அது சர்ப்ரைஸாக இருக்கட்டும் வச்சிருக்கேன். வீடியோ பார்ப்பீங்க. அதுக்கு அடுத்து வந்து என்னென்ன வீடியோ வருதுன்னு நீங்கள் பாருங்க சரியா? பார்த்துட்டே இருங்க. இந்த பிளேட் ஒரு 9 பிளேட் வாங்கியிருக்கோம். சரி, என்ன ஃபங்க்ஷனுக்காக நாங்கள் வாங்கணும் அப்படின்ட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணணும்ண்ணே. அப்புறம் இதுக்கு வந்து டெக்கரேஷன் பண்ணதுக்காக நெட்டு வாங்கணும். ஃபுல்லாகவே எல்லோவாகவே இருக்கட்டும் அப்படிங்கிறனால இந்த நெட்டு வந்து வாங்கணும். அப்புறம் வேறு என்ன வாங்கணும், அதில் டெக்கரேஷன் பண்ணது அதுவும் எல்லோ கலர், ஒரு கோல்டன் கலர், எல்லாம் கோல்டன் கோல்டன் எல்லாமே கோல்டன், எல்லாமே கோல்டன் வாங்கியாச்சு. எல்லாமே கோல்டன் கலர். ஒன்று செஞ்சு பார்ப்போமா எப்படி வருதுன்னு? பார்க்கவே இல்லை, வாங்கியாச்சு. பெருசா இருக்கும், நல்லா அகலமாகவும் இருக்கு. பெருசா இருக்குண்ணா, நல்லா எவ்வளோ நீட்டாக இருக்கு. நெட்டு மாதிரி இருக்கு, நெட்டு மாதிரி நல்லா இருக்கு. அம்மா ஒன்று 10 ரூபா வாங்கினோம்லாம், அல்லது 10 ரூபா 20 ரூபாய்க்கு பண்டல் கிடைக்கும் இல்லை, இது ஒன்று 10 ரூபா வாங்கணும். எப்படி இருக்கு பாருங்க. ரொம்ப பெருசா இருக்கும். பரவாயில்ல பெருசாக இருந்தால் பரவாயில்ல. ஸ்டேப்லர் வச்சு அடித்தா எப்படி இருக்கு பாருங்க. பாருங்க காட்டு 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 பாருங்க எப்படி இருக்கு பாருங்க. பூ மாதிரி அழகா இருக்குல்ல. நான் வந்து தட்டு டெக்கரேஷன் பண்ணிட்டு அதுவும் உங்களுக்கு காம்போம்ல அப்போ பாருங்க சரியா அப்படி இருக்கணும். வந்து நான் உங்களுக்கு செஞ்சு காமிச்சிருக்கேன். இது வாங்கியிருக்கோம், அவ்வளோதான். வேறு என்ன, உல்லாஸ் நகர் போயிட்டு இதெல்லாம் இதுதான் வாங்குறதுக்காக போகணும். என்ன ஃபங்க்ஷனுக்காக வாங்கணும் அப்படின்னு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சரியா? நெக்ஸ்ட் வீடியோவில் அடுத்த பாட்டாக வரும். ஒவ்வொரு வீடியோ பாருங்கள் சரியா? ஓகே, பாய்.